எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது தமிழ்நாடு வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னது எப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்றைக்கி எது தெரியுமா? தமிழ் டிஎம்கே தான். அதாவது டிஎம்கேனுடைய தலைமைக்கு டிஎம்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை முதல்ல சரி பண்ணுங்க. ரூபாய் அப்படிங்கிறது நேஷ்னல் சிம்பல், அதை நீங்கள் வந்து ரூன்னு தமிழில் மாற்றுறீங்க. அப்போது எவ்வளவு திமிரோட நடந்துக்கிறாங்க, ஆவணத்தோடு நடந்துக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். உங்களுடைய கட்சியை உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லையா சார்? உங்களுடைய மருமகனை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் பையனை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறீங்க. இதுக்கு டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறீங்க. உத்தரப்பிரதேசம் இதை விட 3 மடங்கு பெரிய மாநிலம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இவருக்கு 9,000 ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 27,000 ரூபா கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்களுக்கு 8,000 9,000 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பணம் எங்கே போச்சுன்னு கேட்ட உடனே சைலண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் பதில் சொல்லுங்கள். வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்கு 4,000 ரூபா கொடுத்தது என்ன வேலை பண்ணீங்கன்னு அக்கௌண்ட் கேட்குறாங்க நிர்மலா சீதாராமன். இன்றைக்கு வரைக்கும் அக்கௌண்ட் கொடுத்தது கிடையாது. கல்வித்துறையில் 44,000 கோடி ரூபா பட்ஜெட் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஏன் சாக் பீஸ் வாங்குறது கூட உங்கள்கிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த பணம் எங்கே போகுது? உங்களால் உங்களுடைய மாப்பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? உங்கள் பையனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? டிஎம்கே இஸ் சஃபரிங் ஃப்ரம் an early burnout. ஏர்லி பேர்ன் அவுட்னா என்ன தெரியுமா? கூடிய சீக்கிரமே வந்து தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டிஎம்கே கட்சி அப்படிங்கிறது டிஎம்கே தலைமைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிப்போச்சு. அமைச்சர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, எம்எல்ஏஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, மாவட்ட செயலாளர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது எல்லாமே இப்படி தான் இருக்கும், தலைகீழாக தான் இருக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சமீபத்திய ஸ்பீச்சில் வந்து டெல்லிக்கு எப்போவுமே தமிழ்நாடு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தன்னுடைய ஸ்பீச் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு ஸ்பீச்சை எப்படி பார்க்கறது? நீங்கள் சொல்கிறது இப்போ வந்தது, இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் ஒரு 8 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. மனம் கொந்தளிச்சு போய் பேசியிருக்கிறாரு, உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கிறாரு, ஒரே புலம்பி தீர்த்திருக்கிறாரு. அதான் ராமேஸ்வரத்தில் வந்து பிரதமர் சொன்னதெல்லாம் கூட போய் சொல்லிகிட்டு இருந்தார். நாங்கள் அழறோமா அப்படின்னு கேட்டார். மாநில உரிமை தானே கேட்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதானே ஒரே உணர்ச்சி ததும்ப பேசியிருக்கிறாரு, மன உளைச்சலில் பேசியிருக்கிறாரு அவர். அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது தமிழ்நாடு வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னது எப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்றைக்கி எது தெரியுமா? தமிழ் டிஎம்கே தான். அதாவது டிஎம்கேனுடைய தலைமைக்கு டிஎம்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை முதல்ல சரி பண்ணுங்கள் சார். பொன்முடியை நீங்கள் டைரெக்டாக அடிப்படை உறுப்பினர்லேருந்து டிஸ்மிஸ் பண்ண முடியல. நீங்கள்லாம் என்னங்க கட்சி தலைவர் சொல்லுங்கள். நீங்கள் KN நேருவை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணியிருக்க வேண்டாமா? பொன்முடியை டிஸ்மிஸ் பண்ணியிருக்க வேண்டாமா? பொன்முடியை பதவி இறக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரஜினிகாந்தோட உதவியை எடுக்கிறீங்க. உங்கள் கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உளவுத்துறை கண்ட்ரோலில் இருக்கா? காவல்துறை கண்ட்ரோலில் இருக்கா? அரசு அதிகாரிகள் கண்ட்ரோலில் இருக்கிறாங்களா? அமைச்சர்கள் கண்ட்ரோலில் இருக்கிறாங்களா? அவன் ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்கான். நேற்றுக்கு தான் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அது எவ்வளோ புலம்பி தீத்தீங்க. அது போகிறதுக்கு இப்போ இன்னைக்கு வேற புலம்பி தீக்கிறீங்க. இது வார்னிங் கொடுக்குற மாதிரியான ஸ்பீச். வார்னிங்லாம் இல்லை, புலம்பி தீர்த்திருக்கிறாரு. வார்னிங்கே கிடையாது. நீங்கள் வார்னிங் கொடுத்து அவங்க என்ன பயப்பட போகிறாங்களா? நீங்கள் வார்னிங் கொடுத்து அவர் பயப்பட போகிறாங்களா? அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த 7 சீட்டு போட்டிருந்துச்சுல்ல, 7 சீட்டு அமித்ஷா அந்த அன்னைக்கு 7 சீட் போட்டிருந்துச்சுல்ல, 7 சீட்லேயே உட்காந்துருந்தாங்கல்ல. அப்போது அமித்ஷாவுடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்களா? தமிழ் எப்படி இருந்துச்சு? எவ்வளோ அக்ரெசிவாக இருந்துச்சு. ரைட் சைடில் எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்கிறாரு. அவரை கூட பேச விடாது அவர். அப்படின்னா யார் கண்ட்ரோலில் இருக்காங்கங்கிறது நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு பார்டர் ஸ்டேட்டு, வெளியிலேருந்து பிரச்சனை இருக்குது. ஒரு தீவிரவாத கும்பல் வந்து ஒரு 1000 பேரை கொல்றதுக்கு சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, ரூபாய் அப்படிங்கிறது நேஷ்னல் சிம்பல், அதை நீங்கள் வந்து ரூன்னு தமிழில் மாற்றுறீங்க. அப்போது எவ்வளவு திமிரோடு நடந்துக்கிறாங்க, ஆவணத்தோடு நடந்துக்கிறாங்க நீங்கள் பாருங்கள்.
உங்களுடைய கட்சியை உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லையா சார்? உங்களுடைய மருமகனை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் பையனை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறீங்க. இதுக்கு டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறீங்க. அதே மாதிரி சொல்லித்தான் ஒரிசாவில் அவங்க வந்தாங்க. வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்காளத்தில் 77 இடங்கள்ல அவங்க ஜெயித்தாங்க. வரவே வராது அப்படின்னு நினச்சி 240 இடத்துல வந்து திருப்பி மோடியே பிரதம மந்திரியாக ஆனார். இப்போ இந்த ஸ்பீச்சில் வந்து எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டர் தான். அதாவது அரசியல் தலைவர்கள் அப்படி தான் பேசி ஆகணும். அதனால அவர் பேசுகிறாரு. அதை அப்படி பேசினா தான் முன்னால் 4 பேர் உட்காந்து கையவா தட்டுவான். இப்போல்லாம் உதயநிதி கூட்டம் போட்டாச்சுன்னா அதுக்கே ஆளுகள் வராமல் போயிட்டுருக்குறான். தெரியுமா உங்களுக்கு? முதல்வர் போனாலும் இனிமேல் ஆளுகள் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்கள வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் லாரியாக கூட்டிகிட்டு வரணும், 500 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரணும். இப்போ அது கூட வரமாட்டேன்றானுங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் போஸ்டர் தானே தவிர அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டிஎம்கேக்கு கட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அமைச்சர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதை தான் அவர் பார்க்கணுமா நான் சொல்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து உருட்டி மிரட்டி அடிப்பணியை வச்சு கூட்டணியெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்கு திமுக என்றைக்குமே இடம் கொடுக்காது. அது இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அதை அனுமதிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. இவர் யாருக்கு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து அவர் பாரதிய ஜனதா கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமியை உருட்டி மிரட்டி பணியை வச்சு கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் யார் அதுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் எப்படி கூட்டணி வச்சுட்ருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எப்படி வந்து அவங்களுடைய அந்த கட்சிகள் தன்னுடைய கூட்டணியிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு பிரயத்னம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 1.5 வருஷமாக வந்து திருமாவளவன் கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ங்கிறாரு. இவர் கூட போயிடலாமா அப்படின்னு பார்க்குறாரு. ஜோசப் விஜய் கூட போயிடலாமா அப்படின்னு பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி கூட போயிடலாமான்னு பார்க்குறாரு. அவர் ஆனாலும் மனம் நொந்து போய் தான் கூட்டணியில் இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு அவமானப்பட்டாலும் கூட அந்த கூட்டணியில் தொடர்ந்து இருக்க காரணமே எல்லாருக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம் தான். திருப்பி நம்ம சொல்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அதாவது இது கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நிர்பந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்து பாஜக வந்து கையை முறுக்கித்தான், அதாவது இடியை வச்சு அவங்கள பணிய வச்சாங்க அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரிலாம் பணியக்கூடிய ஆளும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு சில நிர்பந்தங்கள் இருக்குது. அதனால் அவர் வந்து கூட்டணிக்கு வரார். அவ்வளோதானே தவிர முதல்வர் சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது இன்னொரு அரசியல் கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. நாங்கள் பட்டியல் உங்களால் போட முடியுமா? அதாவது செய்யக்கூடிய விஷயங்களை பட்டியல் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி. நிதி பத்தி சொல்றீங்க? ஆமா, அதாவது பிரதமர் வந்து சொன்னாரு ராமேஸ்வரத்தில் இவ்வளவு கொடுத்த பேர் கூட அழறாங்க அப்படின்னுட்டு. ஆமா, மோடி அவர்கள் பேசின விஷயத்தையும் சாம்பிள் கொடுத்து வந்து பேசியிருந்தார். 2004 2014 எவ்வளவு நிதி வந்தது? அதாவது அவுட் சைடு இந்த 71% வருது இல்லையா, அதாவது 50% ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா மத்திய நிதி மத்திய நிதி தொகுப்புலேருந்து உங்களுக்கு 41%. அது எவ்வளவு? அதை தவிரவும் எவ்வளவு மத்திய அரசு கொடுத்தது? இந்த 2014லேருந்து 24 வரைக்கும் மோடி அரசு எவ்வளோ கொடுத்ததுங்கிறத வந்து கணக்கு வழக்கோட கரெக்டாக பைசா சுத்தமாக வந்து அக்கௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை அக்கௌண்ட் கொடுத்துருக்கிறாரு, அமித்ஷா அக்கௌண்ட் கொடுத்துருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் அக்கௌண்ட் கொடுத்துருக்கிறாரு. 100 நாள் திட்டத்துக்கு பணமே கொடுக்குதா அப்படின்னு சொன்னீங்க. 39,000 கோடி ரூபா கொடுத்தோமே, அது என்ன ஆச்சு? ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை விட ஜாஸ்தி இங்கே கிடச்சிருக்கு. அதாவது இங்கே 9,000 ரூபா நாம் 9,000 கோடி ரூபா கொடுத்துருக்கோம்னு சொன்னேன்னா அதே 9,000 கோடி ரூபா தான் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்கு. உத்தரப்பிரதேசம் இதை விட 3 மடங்கு பெரிய மாநிலம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இவருக்கு 9,000 ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 27,000 ரூபா கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்களுக்கு 8,000 9,000 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பணம் எங்கே போச்சுன்னு கேட்ட உடனே சைலண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் பதில் சொல்லுங்கள். வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்கு 4,000 ரூபா கொடுத்தது என்ன வேலை பண்ணீங்கன்னு அக்கௌண்ட் கேட்குறாங்க நிர்மலா சீதாராமன். இன்றைக்கி வரைக்கும் அக்கௌண்ட் கொடுத்தது கிடையாது. கல்வித்துறையில் 44,000 கோடி ரூபா பட்ஜெட் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஏன் சாக் பீஸ் வாங்குறது கூட உங்கள்கிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த பணம் எங்கே போகுது? உங்களால் உங்களுடைய மாப்பிள்ளையை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? உங்கள் பையனை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? மற்ற அரசு அதிகாரிகளை தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? காவல்துறையை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா?
உருட்டல் என்ன மிரட்டல் பேசுறீங்க இல்ல, நீங்க? உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. யார் உருட்டல் மிரட்டல் பண்றா? உங்களுடைய கட்சிக்காரங்க தானே சார் பண்றாங்க. ஐயா முதல்வர் அவர்களே, உங்களுடைய கட்சிக்காரங்க தான் இந்த மாதிரி தவறா பேசிக்கிட்டு தப்பா பேசிக்கிட்டு. திருமாவளவன் என்ன சொன்னார் உங்களுக்கு? திருமாவளவன் என்ன சொன்னார்? இந்துக்களை சீண்டாதீர்கள் சொன்னார். இன்னொன்று என்ன சொன்னார்? தேவையில்லாமல் அமித்ஷாவையும் நரேந்திர மோடியையும் அவதூறு சொல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னார். யாரான்னு கேட்குறீங்களாயா? அவருடைய தொண்டர்களே, அதாவது திருமாவளவனுடைய கட்சியில் இருக்கிற தலைவர்களே கேட்க மாட்டேன்றாங்க. வன்னியரசு கேட்க மாட்டார், ஆளூர் ஷானவாஸ் கேட்க மாட்டார், தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க. இவங்க கேட்க போகிறாங்களா? அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் ஏதோ ஒரு மீனிங் இருக்குதுன்னு அர்த்தம். அதை ஏன் முதல்வர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு? அதாவது எல்லாத்தையுமே திசை திருப்பி இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு தெரியுமா? தமிழ் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டிஎம்கே இஸ் சஃபரிங் ஃப்ரம் எ ஏர்லி பேர்ன் அவுட். ஏர்லி பேர்ன் அவுட்னா என்ன தெரியுமா? கூடிய சீக்கிரமே எரிஞ்சு போயிடும். அதாவது எப்படின்னா, அவங்க தான் 2026 ஆட்சியை பிடிப்புன்னு சொல்றாங்க. இருங்க 2026 ரொம்ப தூரம் இருக்கு. அதுக்கு முன்னாலேயே பர்ன் அவுட் ஆயிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 5000 மீட்டர் 10,000 மீட்டர் ரேஸ், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரேஸ் போறவன் ஆரம்பத்துலேருந்தே ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டான், மெதுவாக தான் ஓடின்னு போகிறான். கடைசியில் அந்த 1 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அதில் தான் 3 பேர் இருப்பானுங்க. அங்கே தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. அது வரைக்கும் அந்த எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான். சேவிங் யுவர் கன் பவுடர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் அந்த 1000 மீட்டர்ஸை எக்தம் ஸ்பீடாக போய் தலை உள்ள நுழைச்சிடுவான். அது மாதிரி இல்லாமல் முன்னாடியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறவங்க பாதியிலே நின்றுவாங்க. அதை தான் ஏர்லி பர்ன் அவுட்டுன்னு நான் சொன்னேன். இப்போது டிஎம்கேக்கு என்ன ஆயின்னு இருக்குது அப்படின்னா, ஒரு சரியான ஆலோசகர் கிடையாது. ஆலோசகர் இருந்தான்னு சொன்னால் நீங்கள் இப்போவே இதுக்கெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்க வேண்டாம். என்னங்க இப்படி பதட்டம் ஆகிட்டு இருக்கீங்க? எப்படி இந்த மாதிரி கலங்கி போயிருக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி ஆதங்கத்தை கொட்டிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு ஆயுதமாக எடுக்கிறாங்க அவங்க. இந்திய எதிர்ப்பு ஆயுதம் எடுத்தாங்க, மனம் ஒழுங்கி போச்சு, முனை மழுங்கி போச்சு. அதுக்கப்புறமா தொகுதி மறுவரை எடுத்தீங்க, அதுவும் முனை மழுங்கி போச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உங்களுக்கே ஆப்பா வாச்சுது. நிர்மலா சீதாராமன் முன்னால் பாராளுமன்றத்தை பேச முடியல, நிஷிகாந்த் துபே முன்னால் பேச முடியல, கிரண் ரிஜிஜு முன்னால் பேச முடியல. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. எல்லா ஆயுதத்தையும் நீங்கள் கீழே போட்டாச்சு. கடைசியில் ஒரே ஒரு ஆயுதம் இருந்தது, மாநில சுயாட்சி. அதையும் எடுத்துட்டீங்க. அதை எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஜோசப் குரியன் என்ன பண்ணுவார்? அவர் 6 மாதத்தில் ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பார். ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன சார் ஆகும்? ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு? ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட்டில் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஜோசப் குரியன் இந்த காலத்தில் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது. ஜிஎஸ்டி எல்லாம் வந்திருக்கு. ஜிஎஸ்டியில் வரி விகிதமெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. பட் அட் த சேம் டைம் ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலங்களுடைய வரி ஆதாரங்கள்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனில் ஜோசப் குரியன் மாநில சுயாட்சி பற்றி என்ன சொல்ல போகிறாரு? உங்களுக்கு வரி ஆதாரங்கள் கம்மியாகிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஜிஎஸ்டிஎனில் போய் தானே பேசணும். ஜிஎஸ்டிஎனில் பேசணும், ஃபைனான்ஸ் கமிஷனில் பேசணும். அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதை விட்டுவிட்டு நீங்கள் ஜோசப் குரியன் வேறு புதுசாக போட்டிங்கன்னா என்ன ஆக போகிறது? அது அப்படியே கடப்பில் கிடக்கும், அவ்வளோதான். அதை ஒரு காப்பியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவீங்க, அதோடு அது நின்று போயிடும். ஸோ மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த கடைசி ஆயுதத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க. இன்னுமே நீங்கள் என்ன ஆயுதம் எடுக்க போகிறீங்க? இன்னுமே உங்கள் கையில் என்ன ஆயுதம் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். எல்லாத்தையுமே போட்டு உடைச்சாச்சு, எல்லாம் முனை மழுங்கி போச்சு. இன்னும் 10 மாதம் 12 மாதம் உங்களுக்கு தேர்தல் இருக்குது. அப்படிங்கும்போது ஏற்கனவே நீங்கள் க்ஷீணமாயிட்டீங்க. அதாவது ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டீங்க. உங்களுடைய சக்தியெல்லாம் இழந்துட்டீங்க. அது கடைசி நிமிஷம் ஓடுற வரைக்கும் உங்களுக்கு சக்தி ப்ரிசர்வ் பண்ணணுமா வேண்டாமா? இதைத்தான் டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? டிஎம்கேக்கு ஒரு அட்வைஸு, இதுக்கெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி தாக்கி பேசாதீங்க. இப்போ தாக்கி பேசி என்ன பிரயோஜனம் கிடையாது. டெய்லி நீங்கள் தாக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஜூன் ஜூலை வரும்போது அதெல்லாம் பூளிச்சு போயிடும். அதுக்கப்புறமா எவ்வளோ தாக்கி பேசினாலும் அதுக்கு எந்த இம்பேக்டும் இருக்காது. அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது. கடைசி 3 மாதம் போந்து விளையாடுங்க. அப்போ தான் உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு சொந்த புத்தி இல்லாமல் போயிடுச்சு. அந்த பதட்டத்தில், அந்த கோபத்தில், அந்த ஏமாற்றத்தில், அதாவது எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஒன்றிணைக்கப்படுகிறதேங்கிற அந்த பதட்டத்தில், நாளைக்கு சீமான் வேற வந்துட்டார், நாளைக்கு விஜய் வேற இவங்களோட சேர்ந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயத்தில் என்னென்னமோ பிதற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வரே பிதற்ற ஆரம்பிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக
இது வந்து டிஎம்கே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகிறதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா இவருடைய திங்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தமிழ்நாடே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லை. கிட்டத்தட்ட மேற்கு வங்காளம் மாதிரி தான் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் மதக்கலவரம் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் மதக்கலவரம் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் ஓரளவுக்கு நல்லவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்த இஸ்லாமியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வேறே மாதிரி, இவங்க வேறே மாதிரி. அதனால் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். டிஎம்கே கட்சி அப்படிங்கிறது டிஎம்கே தலைமைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிப்போச்சு. அமைச்சர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, எம்எல்ஏஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, மாவட்ட செயலாளர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது எல்லாமே இப்படி தான் இருக்கும், தலைகீழாக தான் இருக்கும். மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் உங்களால் வேலையை காட்ட முடியாது அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காரு. இல்லை, மற்ற மாநிலங்களில் என்ன இந்த மாதிரி மோடி அமித்ஷா வேலை காட்டினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எதை குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் பரவாயில்ல. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, அதாவது எப்படின்னா மாநிலத்துல பெரிய ஆட்சியா இருக்கக்கூடிய பெரிய ஒரு கட்சியா இருக்கு. சரி புரிஞ்சிடுச்சு. மகாராஷ்டிரா மாதிரி நீங்க வந்து என்சிபியை உடைச்சிங்க, சிவசேனாவை உடைச்சிங்க. எம்சிபியை உடைச்சிக்கிட்டு வந்தார் அவர் அஜித் பவார், ஆசைப்பட்டுட்டு வந்தார். நாளைக்கு டிஎம்கேலேருந்து ஆசைப்பட்டு ஒரு 18 எம்எல்ஏஸில் ஒரு 8-10 எம்எல்ஏஸ் உடச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா நாம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் முதல்வரால் நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் முதல்வருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எம்பிஸு கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஏன்னா அவன் குறுநில மன்னராக இருக்கான், அவன் சொந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏடிஎம்கே வருதோ டிஎம்கே வருதோ அவங்க பிஸ்னஸ் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா பாருங்கள், ஜெகத் ரட்சகன் ஆகட்டும், ஏவா வேலுவாகட்டும், கேஎன் நேருவாகட்டும், எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, அவங்களுடைய கலெக்ஷன் வசூல் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கும்போது நாளைக்கு டிஎம்கே உடையும். ஏன் உடையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஆல்ரெடி இந்த மூத்த தலைவர்களெல்லாம் நீங்கள் வந்து விரட்ட போகிறீங்க. 2026 கண்டிப்பாக இந்த மூத்த தலைவர்களுக்கெல்லாம் வந்து இது கிடையாது. அதாவது பொன்முடி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டீங்க, தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. அப்போது என்ன ஆகும்? இவங்கெல்லாம் ஓரங்கட்டப்படுவார்கள். இவங்களெல்லாம் மொத்தமாக குப்பை தொட்டியில் போட்டுடுறீங்கன்னு வச்சுங்க, சும்மா போக மாட்டாங்க சார். அவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு சில செல்வாக்கு பகுதிகள் இருக்குது, அந்த பகுதிகளில் வாக்குகள் இருக்குது, அந்த வாக்குகளும் சேர்ந்து தான் போக போகுது. இதெல்லாம் தான் முதல்வருக்கு பயமாக இருக்குது. அவங்க பண்ண வேண்டாம், மோடியோ அமித்ஷாவோ பண்ண வேண்டாம். அதாவது டிஎம்கேயை உடைக்கணும்னு சொன்னா மோடியோ அமித்ஷாவோ ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா உங்கள் கையில் கண்ட்ரோலே இல்லை. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் கட்சி உடையும் அப்படின்னு நான் பார்க்குறேன். மோடி அமித்ஷா உங்கள் கட்சி உடைச்சி தான் இங்கே வளரணுங்கிற அவசியம் கிடையாது. ஏடிஎம்கே அவங்க இப்போதைக்கு உடைக்க மாட்டாங்க. ஏடிஎம்கே இப்போ உடைக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கே பலப்படுத்துவது தான் அவங்களுக்கு வேலை. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏடிஎம்கே தான் ஓரளவுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை போன பிறகு யார் வருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது அமையும். ஆனால் ஒன்று, எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இதை விட பெரிய ஒரு அரசியல் சக்தியாக மாறும் என்பதில் எந்த இரண்டாம் கருத்தும் கிடையாது. இதை நம்ம முதல்வர் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறார் நான் நினைக்கிறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.